நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பட்டாபிராம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். SC/ST பிரிவின் கீழ் பட்டாபிராம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்து பாடல் பாடியதாக அவதூறாக பாடியதாக தற்போது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டாபிராம் போலீசார் இந்த வழக்கு பதிவை செய்திருக்கிறார்கள். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்தான விரிவான தகவல்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது SC/ST சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டாபிராம் காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மறைந்த முதல்வர் கருணாநிதி குறித்து சர்ச்சைக்குரிய ஒரு பாடலை பாடியிருந்தார். அதே பாடலை சீமானும் அதே பாடலை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பாடியிருந்தார். இது தொடர்பாக பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த அஜேஷ் என்பவர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஒரு புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை. இதனால் இது தொடர்பாக SC/ST ஆணையத்தில் அஜேஷ் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். SC/ST ஆணையம் இந்த புகார் குறித்து உரிய வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கான அந்த விசாரணை அறிக்கையை ஆணையத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு SC/ST ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சீமான் மீது SC/ST சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரிடம் விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.